பிரதமர் வேட்பாளராக நிற்க இந்தியாவில் மோடியை தவிர வேறு எந்த தலைவருக்கும் தகுதி இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் பாத யாத்திரையில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் சொல்லுகின்றீர்கள். மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில இருக்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. ஐயா 2 முறை இருந்துட்டாரு, மூன்றாவது முறை 2024. ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர் மூன்றாவது முறை இருக்கக்கூடாது. நாங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த கூட்டணி பேர் இந்தி கூட்டணி. நாங்கள் இன்னைக்கு இன்னொரு வேட்பாளர் நிறுத்த போறோம். அவங்க தான் பிரதமர். நம்ம முதல்வர் சொல்றார். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேனுங்க. ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்லை என்றால் அந்த இருக்கைக்கு வருவதற்கு தயாராக இந்தியால யார் இருக்காங்கன்னு பாருங்க. மம்தா பானர்ஜி போடலாமாங்க ஐயா? மம்தா பானர்ஜி அம்மாவை கூட்டிட்டு வரலாமா? அந்த அம்மா தமிழ்நாடு வடக்குல இருக்கா தெற்குல இருக்கானே தெரியாது. நமக்கு எப்படி நல்லது நடக்கும்? லல்லு பிரசாத் யாதவ் அம்மா ஊழலுக்கு இலக்கணவாதிகள். லல்லு பிரசாத் யாதவ், கே சந்திரசேகர் ராவ், அவரு குடும்ப ஆட்சியில அவரு மகன் மகள் அவரு ஊரு அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் தான் அரசியலே இருக்கிறாங்க. சரி, ஸ்டாலின் ஐயாவை கொண்டு வந்துடலாங்களா? எவ்வளவு சத்தம் பாருங்க. ஸ்டாலின் ஐயா பிரதமரா கொண்டு வந்துடலாம். எல்லாரும் அண்ணே 31 மாசமே கஷ்டப்பட்டு அப்படியே பல்ல கடிச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். உங்க பாட்டுக்கு நீங்க மைக் இருக்குன்னு ஸ்டாலின் அவரை பிரதமர் வேட்பாளர் ஐயா. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார். சிதம்பரத்தினுடைய பையன் எம்பி சிவகங்கை. அவருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு நோட்டீஸ் விட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவங்களே அவங்க எம்பிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கன்னா, கார்த்திக் சிதம்பரம் ஐயா சொன்னாங்க, மோடி எதிர்க்கிறதுக்கெல்லாம் இந்தியால ஆளே இல்லைங்க. சும்மா நீங்க ராகுல் காந்தியில கொண்டு வந்தா கூட எப்படிங்க மோடி எதிர்ப்பீங்க? அவர் தாங்க ஜெயிக்க போறாங்க. காங்கிரஸ் கட்சி இங்க பாருங்க, தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய எம்பி சொல்லிடுவார், மோடி எல்லாம் எதிர்க்க முடியாது, நாங்க சும்மா அப்படியே தேர்தல் நின்று போயிட்டு இருக்கிறோம் சைட்ல அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்மார்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றார். உங்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள், உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இந்தியாவில் எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்களுக்கு நிகராக இன்னொரு வேட்பாளரோ பிரதம மந்திரி என்று கூறக்கூடிய தகுதியோ இந்தியாவில் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும்.